மேடம் உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு. ஓ அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல அவர் வரவே இல்ல. அப்போ நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருப்பாரு. சரி நாங்க வரோம். பை. சார் சார் நோ ப்ராப்ளம் பாஸ். உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா? உள்ளையா? கக்கு ஸ்கூல்ல என்னையா யோகா பண்றான்? வந்து நீங்களே பாருங்க. சரத் இவன் யோகா பண்ணலையா? சோப் அடிக்க கமல்ல சொல்லிருக்காயா? ஐயோ ஐயோ சார் பிடி சார் உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண் நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த ஷரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேலதான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேத்து அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவன் கிரிமினலா இருக்கணும்னு தோணுதுல்ல? அவ யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பி விட்டுட்டு இருக்க? கிரண் நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தில்ல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேய் எப்படி முடிவு பண்ணுவ? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே. எனக்கு என்னமோ அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா? பூனை பாய்ஸ் வச்சிட்டேன். அப்புறம் ஷரத் ஷேவ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பாஸ், ஃபேரன் ஒலி போட்டுருக்கேன். பாஸ் விடு பாஸ். ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ் விடு பாஸ். ஐயோ பாஸ் ப்ளீஸ். ஐயோ விடு. என்னடா ஆச்சு சொல்லுடா. சரிடானா சொல்லுடா. ஏன் இப்படி பண்ணி துளறீங்க? விடுங்க ப்ளீஸ் விடுங்க. டேய் சரிடாண்டா, இன்னும் என்னத பாத்துட்டு இருக்க? ஓ விட்டு தொலையேண்டா. அவன் தான் தெரியறானே, அப்படி வேற என்னத்த தான் பாத்துட்டு இருக்க? அவன் தெரியறானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவன பாருடி, அந்த ஃபேன் அப்படியே போட்டு போட்டு என்ன விட விளையாடிட்டு இருக்கான். ஓ முதல்ல அவனுக்கு என்னன்னு போய் கேளு போ. நான் சொன்னேன்ல பாஸ், கண்ணாடி எனக்கு ஆகாதுன்னு. அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா? இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்னையா பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாய் வந்துருவான் பாஸ். பண்ணி மிஞ்சி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும். அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறேன்? ஹெட்ல பிளட், ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இல்ல, இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி, டேய் டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு. அத போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அத நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப.
பியூட்டிஃபுல்டா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்ரா குத்ரா சி. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பெட்டு உண்மையிலேயே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணுமே. மூளை காரண்டா நீ. ஏய் அத குடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. ஏய் வேணாம், வேணாம். இந்த அடி. ஏய் அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவ சரியான தயிர் சாதம்ப்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுத்து பொறுத்தா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதூர் காலம். அட பாவி சின்ன பொண்ணுடா அவள என்ன செஞ்ச கிராண்ட்மா என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய் முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு இரு, நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சே. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடிய முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா எந்த பவுல் பிள்ளை இல்லதாங்கயா, இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தலாம். ஏட்டு மொக்க நீ நல்ல பேர் வாங்க என்னையா அறுக்க சொல்ற? என்ன கொடாதீங்க. என் பிரதரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார், நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துன பாத்தியா? வெரி குட் ரா டேய். டேய் தம்பி என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா டேய்? வா என்னடா எந்திரிக்கவே முடியலையாடா என்னால? ஏய் வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிச்சிருமா? என்னடா சொல்ற? ஏய் நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்வளவு பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்ப என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. டேய் உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சியை நீயே பாத்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா டேய், அதெல்லாம் நான் பாத்துருக்கேன்டா. எனக்கு இப்ப அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளவு அழகான பொண்டாட்டி வேற. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா? அடா பாவி. டேய் டேய் என்னடா அது? கடப்பகல்ல போறதா இருக்கு வர. டேய் பண்ணி மூஞ்சி வாயனோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு நான் கூப்பிட்டு பாக்குறேன், வரானான்னு பாப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. அன்னைக்கு பண்ணி மூஞ்சி வாயன் 2 பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால தான் கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நான் சொன்னத? இந்த பாட்டி கதைக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏய் ஒரு அழகிய நிறுத்து. இத பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டா சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி மூஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய் பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்ப பார், நான் முதல்ல கூப்பிடுறேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே? பயப்படாத. பார், வாடா வாடா. உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூர்ல போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்ல 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. கரெக்டா? கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு சொல்ல எல்லாம் நடந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ் அன்னைக்கு நேரமோ என்னமோ தெரியல, நான் சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மிதா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். அங்க
இங்க சுத்தி கடைசியில் என் தட்டில் கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்ல. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது இன்னும் ஒரு தொடர்கதையா நின்றுட்டு இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவரா நடிக்கிறான்? உங்க எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்க எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற வீட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதுல நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெரு தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலயும் வரலங்கிறதுதான். இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்ல, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை. அவனேதான். ஆமையா, சூப்பர் படையாது. இப்ப புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பு தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கையா. அதுல கூட உன் பேரு சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனா அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமா இருக்கு. அது பம்ப் செட் பத்மினிங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்துட்டேன். எனிவேஸ், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? இது தெரியாம உன்னை வேற லெவல்ல சந்தேகப்பட்டேயா. நீ நல்ல வந்தா. பாஸ், படத்துல என் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே இல்லையே.